சோஷியல் மீடியாவை ஓப்பன் பண்ணி பார்த்தா முனியம்மா 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 போகிற போக்க பார்த்தா பிக் பாஸ் சீசன் 10 டைட்டில் வின்னராக முனியம்மா வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை போல இருக்கு. பிக் பாஸ் சீசன் 10க்கு போகிறதுக்கு இந்த காமன் மேன் ஷோவில் முதல்ல முனியம்மா செலக்ட் ஆகணும். அதுக்கப்புறம் தான் பிக் பாஸ் சீசன் 10க்குள்ளே போக முடியும். முனியம்மா செலக்ட் ஆனாங்களா இல்லையா? முனியம்மாவுக்குன்னு ஒரு தனி ப்ரோமோ வரலையே. முனியம்மா தான் மக்களுக்கு மத்தியில் மிகப்பெரிய அளவில் பேசு பொருளாக இருக்கிறாங்க. ஆனால் முனியம்மாவுடைய பேரை கூட போடாமல் பிரியவர்ஷினி அப்படின்னு சொல்லி பிக் பாஸ் காமன் மேன் ஷோவில் மெயின் ப்ரோமோவில் நைட்டி போட்டு வந்து கான்ட்ரவர்சியை கிரியேட் பண்ணணும் அப்படின்னு முயற்சி பண்ண ஆன்ட்டியோட பேரெல்லாம் போடுறாங்க. முனியம்மாவுக்குன்னு ஒரு பேர் போடலையே, ஒரு ப்ரோமோ போடலையே அப்படின்னு நேற்று தான் ஒரு வீடியோவில் பேசியிருந்தேன். ஆனால் அது விஜய் டிவி காதில் விழுந்துருச்சு போல இருக்குது. இன்றைக்கி முனியம்மாவுக்குன்னு தனியாக ஸ்பெசிஃபிக்காக ஒரு ப்ரோமோவை இறக்கி விட்டாங்க. முனியம்மா வர்றாங்க, வரும்போதே கால் தடுக்குது. என்ன வரும்போதே தடங்களாக இருக்குது அப்படிங்கிறாங்க அந்த ப்ரோமோவில். ஏன்னா பக்கத்தில் நிற்கிறது வந்து நெகட்டிவ் எனர்ஜி. முனியம்மா மாயா இருக்கிற இடத்துல நெகட்டிவ் எனர்ஜி இருக்கத்தான் செய்யும். சமூகத்திற்கு எதிரான தீய சக்தி நீ அப்படிங்கிற மாதிரி பிக் பாஸ் சீசன் 7 தமிழில் ஒட்டுமொத்தமாக டாக்ஸிட்டி இருந்ததுக்கு முக்கிய காரணமே மாயா தானே. அது ஹோஸ்ட் பண்ணுற ஷோ விளங்குமா அப்படிங்கிற மாதிரி. அதனால தான் வந்து முனியம்மாவுக்கு தடுக்கிருக்கு. ஒரு வழியாக சமாளிச்சுட்டு முனியம்மா வந்து நின்றுட்டாங்க மாயாவுக்கு பக்கத்தில். அதுக்கப்புறம் முனியம்மாவிற்கு ஆரியையும் ஓவியாவையும் தெரியுமா, அவங்க 2 பேரையும் முனியம்மாவுக்கு ரொம்ப பிடிக்குமா. அதை அவங்களுக்கு முன்னாடியே வெள்ளந்தியாக சொல்கிறாங்க முனியம்மா. அப்போ ராஜுன்னு ஒரு கேரக்டர் ஜட்ஜாக உட்காந்துருக்காரு. அவர் யாருன்னே தெரியாதுங்க. கடல்லையே இல்லையா அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி ஆயிருக்கும் ராஜுக்கு. அடப்பாவிகளா, நான் கஷ்டப்பட்டு கவுண்டர் போட்டு எவ்வளோ மெனக்கட்டு பிக் பாஸ் டைட்டில் ஜெயித்தேன், கடைசியில் என்ன யாருன்னே தெரியாது அப்படின்னு சொல்லிருச்சு இந்த பொம்பளை அப்படிங்கிற மாதிரி யோசிச்சிருந்துருப்பாப்புல. அதை வெளிப்படையாக சொல்கிறதுக்கு ஒரு தைரியம் வேணும். இந்த 3 பேரில் உங்கள் 2 பேர் எனக்கு தெரியும், ஓவியாவை எனக்கு பிடிக்கும், ஆரியா எனக்கு பிடிக்கும், ராஜுவை வந்து எனக்கு யாருனே தெரியாது அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு தைரியம் இருக்கணும். ஏன்னா இந்த காமன் மேன் கண்டஸ்டண்ட்டாக வர்றவங்க ஜட்ஜு 3 பேர் தெரிஞ்ச மாதிரியே காட்டிக்குவோம், அவங்க நம்மளை செலக்ட் பண்ணாமல் விட்டுட்டா நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிக்கக்கூடிய கண்டஸ்டன்ஸுக்கு மத்தியில் நைட்டியை போட்டுட்டு வந்து கான்ட்ரவர்சியை கிரியேட் பண்ணி அதை வச்சு எப்படியாவது நம்ம பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே நுழையலாம் அப்படிங்கிற ஆண்டிகளுக்கு மத்தியில் சேலையெல்லாம் கட்டிக்கிட்டு அந்த ஷோவுக்கு எப்படி ப்ராப்பராக வர முடியுமோ, எப்படி தன்னை அடையாளப்படுத்திக்க முடியுமோ, எப்படி டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்க முடியுமோ, தானாக இருப்பதற்கு முயற்சி பண்ண முனியம்மாவை நம்மளால் பாராட்டாமல் இருக்க முடியல. அதில் ஆரி கேட்குறாரு முனியம்மாட்ட, நீங்கள் பிக் பாஸ் அப்படிங்கிறது உலகம் ஃபுல்லாக மக்கள் பார்க்கக்கூடிய ஒரு ஷோ, இந்த ஷோக்குள்ளே வந்து நீங்கள் வருவதற்கு என்ன காரணம், அந்த ஷோக்குள்ளே வந்தால் நீங்கள் என்ன பண்ணிடுவீங்க அப்படின்னு கேட்கும்போது, பிக் பாஸ் சீசன் 1 மட்டும் ஜூலிக்கு பதிலாக நான் இருந்திருந்தேன் அப்படின்னா வேற லெவலில் இருந்திருக்கும் அப்படின்னு அவங்களுடைய தன்னம்பிக்கை அப்படிங்கிறது வெளிப்படுது. அதை ஓவியா கூட ரசிக்கிறாங்க. உண்மையிலேயே ஜூலி இடத்துல முனியம்மா இருந்திருந்தா முனியம்மா நமக்கு நல்லவங்களாகவும் ஓவியா நமக்கு கெட்டவங்களாகவும் தெரிஞ்சிருந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அந்த மாதிரி ஃபோனில் வீட்டுக்கார்ட்ட பேசுகிற மாதிரி நான் உங்ககிட்ட சொன்னேன் இல்லைங்க, இந்த மாதிரி நான் மட்டும் சீசன் 1 வந்து ஜூலிக்கு பதிலாக போயிருந்தேன் அப்படின்னா எப்படி இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. அது ஓவியாவும் ரசிக்கிறாங்க. இந்த காமனர் கேட்டகரியிலேயே நடந்த உருப்படியான ஒரே விஷயம் அப்படின்னா நான் முனியம்மாவை சொல்லுவேன். தெரிஞ்சோ தெரியாமலோ இவங்க வந்து முனியம்மாவுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. ஒருத்தெல்லாம் கன்னியாகுமரியிலேருந்து எனக்கு பிக் பாஸுக்கு வாய்ப்பு கொடுங்கன்னு போட மாட்டிக்கிட்டு ஹைவேஸில் முட்டி போட்டு நடந்து வந்தான். அவனெல்லாம் கூப்பிட்டு உள்ளே வச்சுருக்காங்க. டேய் ஏண்டா, அவன் பண்ணது பைத்தியக்காரத்தனம்னா அவனை நீங்கள் கூட்டிகிட்டு வந்து உள்ளே விட்டது அதை விட பைத்தியக்காரத்தனம்டா. நான் இம்மெச்சூராக நடந்துக்கிட்டேன், இம்மெச்சூராக பண்ணிட்டேன், இப்போ மட்டும் நீ மெச்சூர்டாக இருந்து கிளிக்கிறியா அப்படின்னு ஓவியா நாக்க பிடிங்கிட்டு சாகிற மாதிரி கேட்குறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தா 2 பெண்ணுங்களுக்கு நடுவில் ஒரு போட்டி நடக்குது, வார்த்தை போர் நடக்குது. அதில் ஒரு பொண்ணு சொல்லுது, நான் வந்து இந்த ஷோக்குள்ளே வர்றதுக்கு முக்கிய காரணம் உமன் சேஃப்டிக்காக அப்படிங்குது. அந்த பொண்ணு சொல்லுது, சேஃப்டியில் என்ன உமன் சேஃப்டி மென் சேஃப்டி, ஆம்பளைங்களுக்கு தான் இங்கே வந்து பாதுகாப்பு இல்லாமல் இருக்குது, ஸோ பீப்புள் சேஃப்டி தான் முக்கியம் அப்படின்னு இன்னொரு பொண்ணு சொல்லுது. இந்த 2 பொண்ணுங்களுக்கு நடுவில் பிரச்சனையாயிருச்சு. இந்த பொண்ணை அந்த பொண்ணு திட்ட, அந்த பொண்ணை இந்த பொண்ணு திட்ட, மாறி மாறி ஒருத்தர் மேலே ஒருத்தர் எச்சியை காரி துப்பிக்கிறாங்க. இதை மாயா வந்து கைகொட்டி சிரிக்குது, வேடிக்கை பார்க்குது. ராஜு கேட்குறாரு, இங்கே அவ்வளோ அமளிது மொழி நடந்துக்கிட்டு இருக்கு, நீ டம்மியாக உட்காந்து மிச்சரா தின்னுக்கிட்டு இருக்க. அப்போ இந்த சத்யராஜ் வடிவேல் காமெடியில் கிரிக்கெட் மேட்சுக்கு ஆள் பிடிக்கிறேன் அப்படின்னு நாய் பிடிக்கிற வண்டியை வாடகைக்கு எடுத்துகிட்டு போய் தேங்காய் பொறுக்கிறவன், கோயிலில் பிச்சை எடுக்கிறவன், டயர் ஓட்டுறவன்,
பொண்டாட்டிக்கிட்ட வந்து அடி வாங்குறவன் அப்படின்னு இந்த கேரக்டர்களெல்லாம் அள்ளி போட்டு கிரிக்கெட் மேட்ச் நடத்துவாங்க. பாப்பம்பட்டி வெர்சஸ் ஏப்பம்பட்டி அப்படின்னு. அது மாதிரி காமன் மேன் கண்டஸ்டண்ட்டை கூட்டிட்டு வாங்கடா அப்படின்னா, சோசியல் மீடியாவில் இன்ஸ்டாகிராமில் பைத்தியக்காரங்க மாதிரி வீடியோ போட்டுட்டு இருக்கவங்களை கூட்டிட்டு வந்து வாய்ப்பு கொடுக்குறோம் அப்படிங்கிற பேரில் காமெடி பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ஆன்டி நைட்டி போட்டுட்டு வந்தப்ப என்ன யோசிச்சுட்டு வந்திருக்கோம், அது நைட்டியை நல்லா அப்படியே தூக்கி கட்டிக்கிட்டு நான் அவரை கையில் கட்டியிருக்கேனா, சரி ரைட்டு, அது மாதிரி கண்டுக்காதீங்க, இது வரைக்கும் தான் ஷர்ட்டு, கீழெல்லாம் கைலி தான், அப்போ தான் கொஞ்சம் நமக்கு ஃப்ரீயாக நார்மலாக இருக்கும். அது மாதிரி நைட்டியை தூக்கி கட்டிக்கிட்டு அந்த ஆன்ட்டி வரும்போது அதோட மனசில் என்ன நினச்சிட்டு வந்திருக்கும் தெரியுமா, நம்ம பார்வதி வெர்சன் 2.0 நைட்டியோட போய் நம்ம கான்ட்ரவர்சி கிரியேட் பண்ணால் நமக்கு பிக் பாஸ் சீசன் 10 கதவு அப்படிங்கிறது திறக்கப்பட்டுரும், நம்ம வேறு லெவலில் போய் அங்கே வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிடலாம், பார்வதி ரேஞ்சுக்கு மிகப்பெரிய அளவில் நம்ம பேசப்படுவோம் அப்படின்னு கனவோடு வந்த ஆன்ட்டியை புறமண்டையை சேத்து அடித்து எவிக் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ரெட் கார்டை கொடுத்து வெளியில் அனுப்பிட்டீங்களடா அப்படின்னு நமக்கு உண்மையிலே வருத்தமாக தான் இருக்குது. இந்த ஆன்ட்டியை சொல்லியும் தப்பு இல்லை, ஏன்னா கண்டென்ட்டுக்காக இவங்க எந்த எல்லைக்கும் போகக்கூடிய நபர்கள் தானே. போன சீசனில் வாட்டர்மெலன் ஸ்டார் திவாகர், அதுக்கப்புறம் இந்த அகோரி கலையரசன், அவங்க போன்ற நபர்களுக்கெல்லாம் வாய்ப்பு கொடுத்துருக்காங்க, நமக்கு கொடுக்க மாட்டாங்களா? அதுவும் இந்த திவாகருங்கிறவெல்லாம் போன சீசனில் ஜிப்பை கழட்டி விட்டுட்டு கிங்கினி மிங்கினு ஆட்டிட்டு தெரிஞ்சான் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே, சட்டை போடாமல் சுற்றிட்டு இருந்தான். அந்த மாதிரி கீழ்த்தனமாக இருக்கிறவங்களுக்கே இவங்க வந்து வாய்ப்பு கொடுத்துருக்காங்க, நம்ம நைட்டியை போட்டு போனால் வாய்ப்பு வந்து கொடுக்காம விட்டுருவாங்களா அப்படின்ட்டு திமிரு எடுத்து இந்த ஆன்ட்டி வந்து நைட்டி போட்டுட்டு வந்துச்சு. நம்ம கேட்குறது என்னென்னா, நீங்கள் நைட்டி போட்டுக்கக்கூடாதுன்னு சொல்லலை, அதை வந்து ஒரு ஷோக்கு போட்டுட்டு வரணும் அப்படின்னு என்ன தேவை இருக்குது? இதே நீங்கள் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே போனதுக்கப்புறம் ஒரு சாக்ரிஃபைஸ் டாஸ்க்னு ஒன்று வரும், பிக் பாஸ்க்காக நீங்கள் என்ன செய்வீங்க அப்படின்னு, முடியை வெட்டிக்குவாங்க, மொட்டை அடிச்சுக்குவாங்க, இதெல்லாம் பண்ணுவாங்க. அப்போ வந்து நான் பிக் பாஸ்க்காக நான் வந்து ஒரு 7 நாள் நைட்டி போட்டுக்கிறேன் அப்படின்னா அன்னைக்கு நீ போட்டிருந்தேன்னா அன்னைக்கு நீ பாராட்டப்படுவ. சீசன் 6 அசீமெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பனியனு, அதுக்கப்புறம் வந்து ஒரு கைலி அப்படி தான் இருந்தாப்புல. விக்ரமன் அந்த சீசனோட ரன்னர், அவரெல்லாம் ஒரு பக்கம் சரிச்சுக்கிட்டாப்புல. அது மாதிரி நீ வந்து நைட்டி போட்டிருந்தேன்னா பாராட்டப்பட்டிருக்கும். அதை விட்டுட்டு காமன் மேன் ஷோவில் ஜட்ஜை இம்ப்ரெஸ் பண்ணுறேன், கான்ட்ரவர்சியை கிரியேட் பண்ணுறேன் அப்படின்னு காமெடி பண்ணிக்கிட்டு இருக்க இந்த ஆண்டி. இது மாதிரியான நட்டுக்கலண்ட கேஸுகளுக்கு மத்தியில் முனியம்மா போன்ற நபர்கள் டிரான்ஸ்பரண்ட்டாக மனசுக்குள்ளே இருக்கக்கூடியதை வெளிப்படையாக பேசக்கூடிய தன்மை கொண்ட சிரிச்ச முகத்தோடு இருக்கக்கூடிய தன்னுடைய முதலறிவு கதையையே மிகப்பெரிய அளவில் சுவாரஸ்யமாக பேசி மக்களுக்கு மத்தியில் போய் சேர்ந்த முனியம்மா போன்ற நபர்கள் பிக் பாஸ் சீசன் 10க்கு நேரடியாக தேர்வு செய்யப்பட வேண்டும். ஏன்னா கன்ஃபார்மாக முனியம்மா செலக்ட் ஆகிடுவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஒருவேளை முனியம்மாவை வந்து பிக் பாஸ் சீசன் 10க்குள்ளே அனுப்பாமல் காமன் மேனோட அனுப்புகிறாங்க அப்படின்னா அதுதான் யானை தான் தலையில் மண்ணள்ளி போட்டுக்கிட்ட மாதிரி, தவளை தாவாயால் கட்ட மாதிரி தங்களுக்கு தாங்களே இந்த பிக் பாஸ் டீம் அப்படிங்கிறவங்க குழி தோண்டிக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம். முனியம்மா மாதிரியான நபர்களை இவங்க 100% செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு நான் சொல்கிறதுக்கு ஒரு முக்கிய காரணம் இருக்குது. ஏன்னா இந்த காமனர் கேட்டகரியில் இருக்கக்கூடிய நபர்களை எடுத்து மக்களுக்கு மத்தியில் ரொம்ப தப்பாக போர்ட்ரே பண்ணி இந்த பொதுமக்கள் இருந்து வரக்கூடிய நபர்கள் வந்து கேவலமான நபர்களாக தான் இருப்பாங்க அப்படின்னு காட்டுறது தான் வந்து கார்ப்பரேட் அஜெண்டா. இதை வந்து சீசன் 1 வந்து ஜூலிக்கு சொன்னானுங்க, ஜூலியுடைய பேரை மொத்தமாக கெடுத்தானுங்க. அதே போல் தாமரைக்கு நடந்தது. அதே போல் தனலட்சுமி அப்படின்னு ஒரு பொண்ணு போச்சு காமனர் கேட்டகரியில், அந்த பொண்ணுக்கு வந்து திருட்டு பட்டம் கட்டி அமிச்சாங்க. அதே போல் சிவினுக்கு மட்டும் இவனுங்க எதுவுமே பண்ணலை, ஏன்னா சிவின் வந்து டிரான்ஸ்ஜெண்டர். அந்த பொண்ணுக்கு எதிராக கேவலமாக எதையாவது ஒன்று பரப்பணும் அப்படின்னா மக்களுக்கு மத்தியில் அது ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு கொந்தளிப்பை ஏற்படுத்திடும் அப்படின்னு சிவின் விஷயத்தில் மட்டும் அந்த நெகட்டிவிட்டியை பரப்புறத, பேரை டேமேஜ் பண்ணுறத தவிர்த்துக்கிட்டானுங்க. மற்ற காமனர் கேட்டகரியில் போன எல்லாருக்குமே இவங்க கேவலமாக பட்டம் கட்டி தான் வெளில அமிச்சிருக்காங்க. அதே போல் முனியம்மா விஷயத்துலையும் ஆரம்பத்தில் முனியம்மாவுக்கு ஒரு நல்ல இமேஜை கிரியேட் பண்ணி பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே கொண்டு போய் அதுக்கப்புறம் முனியம்மா வந்து தப்பானவங்க அப்படின்ற மாதிரியான ஒரு போர்ட்ரேயில் மக்கள்கிட்ட கொண்டு வந்து இந்த கார்ப்பரேட் அஜெண்டா அப்படிங்கிறது சேர்க்கும். அதனால் முனியம்மா போன்ற நபர்களை வந்து மக்கள் ஆதரிக்கிறது பெரிய விஷயம் இல்லை, அந்த ஆதரவு கடைசி வரைக்கும் முனியம்மாவுக்கு நம்ம கொடுக்குறோமா அப்படிங்கிறது தான் இருக்கிறதுலே ரொம்ப பெரிய விஷயம். சரி மக்களாகிய நீங்கள் முனியம்மாவுக்குன்னு ஒரு ப்ரோமோவை ஸ்பெசிஃபிக்காக சேனல் வந்து வெளியிட்டிருக்கிறத பற்றி, முனியம்மா வந்து காமன் மேன் ஷோவில் இருந்து தேர்வாகி பிக் பாஸ் சீசன் 10க்குள்ளே போயிட்டா இதே ஆதரவை முனியம்மாவுக்கு இப்போ கொடுக்கக்கூடிய இதே ஆதரவை பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே முனியம்மா போனாலும் மக்களாகிய நீங்கள் கொடுப்பீங்களா அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எக்ஸ்க்ளூசிவ் என்டர்டெயின்மெண்ட் அண்ட் பிக் பாஸ் ரிலேட்டடான அப்டேட்ஸுக்கு மிஸ்டர் சேயோன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். See you in the next video. Bye bye.